ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு திருவிழா ஒன்று வச்சுருந்தாங்க, தீமிதி திருவிழா. ஸோ என் தம்பி வந்து காப்பு கட்டியிருந்தான், அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மார்னிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஹஸ்பண்டோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் கிளம்பி இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டிட்டு ஒரு 1 வீக்காகவே வீட்டுக்கு வரல, கோவிலில் தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகும்போதே ஒரு டைம் வந்து ஒரு 3:30 3:00 அந்த மாதிரி இருந்துச்சு. போயிட்டு ஒரு 1/2 hour மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நானே அம்மா பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். அப்பாவும் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து அப்புறமா வண்டியில் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறமா ஈவினிங் தம்பி வருவான் இல்லை வீட்டுக்கு, ஸோ அவனுக்கு ஆர்த்தி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இப்படி தாங்க ரெடி ஆகியிருந்தேன். லைட் ஒரு மாதிரி பிங்க் கலர் தான் சாரீ கட்டியிருந்தேன். ஸோ இப்படி தான் ரெடியாக இருந்தேன். நாங்கள் ரெடி ஆனதுக்கப்புறமா நானும் எங்கள் அம்மா அப்புறமா மேல் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்துட்டு நாங்கள் கிளம்புறோன்னு கிளம்பியாச்சு. அப்பா வந்து மாலை சொல்லியிருந்தாங்க, தம்பிக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாலை சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 3 மாலையை போய் வாங்கிட்டு ரெடிமேடாக அப்படியே தாங்க பண்ணி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு நாங்கள் 3 பேரும் ஆட்டோவில் கிளம்பியாச்சு. பின்னாடி வந்து எங்கள் அப்பாவும் என் ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து வண்டியில் வந்தாங்க. ஸோ நாங்கள் நேராக போய்ட்டு ராமர் கோவில் இருக்கும், அங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ராமர் கோவில்கிட்ட போய் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க, மோளம் அடிச்சுக்கிட்டு இந்த நெருப்பு இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ராமர் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் தம்பி வந்து எல்லாம் அந்த சுற்றி அந்த நடப்பாதை மாதிரி இது பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சுது. இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. ஸோ தம்பி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தனம் பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் வீட்டிலேருந்து சந்தனம், குங்குமம், கற்பூரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ எங்கள் தம்பி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாகவே சந்தனம் கரைச்சி நானும் எங்கள் அம்மா வந்து அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக இந்த ஃபேஸில் அதெல்லாம் போட்டு விட்டுருந்தோம். போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து எங்கள் அப்பா சொன்னார் நாமம் தான் போடணும் அப்படின்னு. இவன் சொன்னால் இல்லை பட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுக்குடா ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 2மே அவனுக்கு போட்டு விட்டாங்க. பட்டையும் போட்டு விட்டாங்க, நாமமும் போட்டு விட்டாங்க, 2மே போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சாதனம்லாம் பூசிட்டு பார்க்கும்போது அவன் எப்படி இருந்தான்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பூசும் போது எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் நான் தான் அவனுக்கு பூசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் எங்கள் அஜித்னு ஒரு பையன் இருக்கான், அவனும் எனக்கு தம்பி மாதிரி தான், அவனும் வந்துட்டு இருந்தான். ஸோ அவனுமே நெருப்பு மெரிப்பான். அவன் வந்து கோவிலில் பார்த்திங்கன்னா பூசாரியாக இருக்கான் அவன். ஸோ அவனுமே எப்போவுமே வருஷம் இந்த மாதிரி நெருப்பு மெரிப்பான். என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் காப்பு கட்டி நெருப்பு மெதிக்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கையில் வந்து எங்கள் அப்பா பூ வாங்கிட்டு வந்தார். ஸோ கையிலெல்லாம் பூ போட்டிருந்தாங்க. தலையில் வந்து ஒரு குடுமி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா அவனுக்கு அந்த அளவுக்கு குடுமி போடுற அளவுக்கு முடி இல்லை. ஸோ குடுமிலாம் போட முடியல. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா வந்து பட்டை போடணும்னு சொல்கிறாரா, இல்லை சாரி, எங்கள் அப்பா வந்து நாமம் போடணும்னு சொன்னார். கடைசியில் தம்பி எல்லாம் பேசினு சரி ஓகே பட்டையும் போடலான்னு சொல்லிட்டு பட்டையும் போட்டு நாமம் போட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் வந்து இடுப்பில் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஏதோ 21 எலுமிச்சப்பழமோ ஏதோ ஒரு கணக்கு பண்ணி அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வேஷ்டியில் போட்டு எல்லாம் இது பண்ணி இடுப்பில் கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் என் பையன் பார்த்தீங்கன்னா போயிட்டு அவன் காலில் விழுந்து கும்பிடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அவன் காலை நாங்கள் எல்லாருமே போயிட்டு அவன் காலில் தீபாத்திரம் மாதிரி ஏற்றிட்டு அவன் காலை எல்லோரும் போய் தொட்டு கும்பிட்டோம். கும்பிட்டதுக்கப்புறமா சரி நேராக கோவிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 46வது வருஷம் தீமிதி திருவிழா எங்கள் ஊரில் நடக்குது. இது வந்து திருநின்ற ஊரில் நடக்குது. என் ஹஸ்பண்டும் ஒரு மாலை போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு இந்த அஜித்துன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்க அம்மா ஒரு மாலை போட்டிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம். அப்புறம் தீபாத்தினம்லாம் காட்டினாங்க. தீபாத்தினம்லாம் காட்டி முடிச்சுட்டு சரி ஓகே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் தம்பி சொல்லிட்டான் நீங்கள் ஃபஸ்ட்டில் போய் இருங்க, நான் பின்னாடி நடந்து வருவேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி ஓடி போய் ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இடம் பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க கோவிலுக்கு. போனி பார்த்தா செம்ம ரஷ்ஷு. என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டோம். எப்படியோ அடித்து பிடிச்சி சந்தில் பூந்து உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு கோவிலுக்குள்ளே அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் கூட நிறைய எடுத்திருந்தோம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் கோவில் பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க. நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய பேர் காப்பு கட்டி தீ மிதிச்சாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது அந்த இடம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன், என்னால் முன்னாடி போக முடியல. ஸோ அதனால் அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. லைவ் போடலான்னு நினச்சேன், பட் லைவுமே என்னால் எடுக்க முடியலங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருந்தது கூட்டம் எல்லாம். ஸோ பக்கத்தில் இருக்க வீடுங்களெல்லாம் கூட மேலெல்லாம் ஆளுங்க நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி வந்தது. சாமி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பட்டாசுலாம் வெடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்கவே. நிறைய பட்டாசு வெடிச்சிருந்தாங்க. நான் வீடியோவில் கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி வந்துச்சு.
2 சாமி வந்தது. ஒரு சாமி ஃபஸ்ட்டு வந்தது அங்காளம்மன் நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி இன்னொரு சாமியும் வந்தது. அந்த சாமிலாம் அழகாக இது பண்ணி வச்சுருந்தாங்க, அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா அஜித்துன்னு சொல்லிட்டு, அவன் தான் வந்து மெயினாக இந்த மாதிரி அலங்காரம்லாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவன் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவன் தான் பண்ணியிருப்பான். ஏன்னா எங்கள் ஊரில் எந்த கோவிலில் எந்த திருவிழாவாக இருந்தாலும் அவனை தான் கூப்பிடுவாங்க, அவன் தான் போய் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி அவன் தான் போய் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 சாமி ஒன்று பின்னாடி ஒன்று வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் சாமியை கூப்பிட்டு போய் நிற்க வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பானையில் வந்து ஒரு கத்தி மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரி பண்ணால் அம்மன் வந்து உத்தரவு கொடுக்குது அப்படின்றதுக்கான அர்த்தமாக. அது நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நெருப்பு மெரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சாமியில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோவில் பூசாரி ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்து தீச்சட்டி எடுத்துகிட்டு போனாங்க. அதே மாதிரி அப்படியே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படியே போயிட்டே இருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்களேன்.
பாடல் ஜி கண்ணன் உங்கள் கைத்தட்டலோடு அவர்கள்